சிறுகடிக்க ஆசை சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல கிரிஷை பார்த்த உடனே அவங்க பாட்டி வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. ஏன் பாட்டி அம்மா விட்டுட்டு போன மாதிரி நீங்களும் என்னை விட்டுட்டு போயிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இனிமே பாட்டி வந்து உன்னை எக்காரணத்து கொண்டும் எங்கேயும் நான் விட்டுட்டு போக மாட்டேன். பாட்டி இனிமே உன் கூட தான் கிரிஷ் இருக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் நான் உங்கள் கூட இருக்க விரும்பலை பாட்டி. வேணும்னா நீங்களும் இங்கே இருங்க, இந்த வீட்டில் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிரிஷ் வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததா வேண்டாம் கிரிஷ், நம்ம ஊருக்கே போயிடலாம். நீ பழையபடி அந்த ஸ்கூலுக்கே போ, அங்கே உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் உன்னை கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அதனால தான் உன்னை கூட்டிகிட்டு போகலான்னு நான் வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை பாட்டி, நான் வரல, நான் இங்கேயே இருக்கேன். மீனா ஆண்டியும் முத்து அங்கிளும் என்னை ரொம்பவே நல்லா பார்த்துக்கிறாங்க. அதே மாதிரி சத்யா மாமா பாட்டின்னு சொல்லிட்டு என்னை எல்லாருமே ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாங்க. நான் இங்கேயே இருக்கேன் பாட்டி அப்படின்ற மாதிரி நம்ம கிரிஷ் வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததான் அவங்க பாட்டி அடிக்க போகிறாங்க. ஆனால் அதுக்குள்ளே மீனா இருந்துட்டு, என்னம்மா நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன், நல்லா தான் பேசுகிறீங்க, ஆனால் திடீர்னு நினைப்புக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கிட்டே இருக்கீங்க. ஒரு டைம் நீங்களே கிரிஷை பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு அம்போன்னு அன்னைக்கு விட்டுட்டு போனீங்க. இப்போ மட்டும் கிரிஷ்ன்னு சொல்லி உரிமை கொண்டாடிட்டு இங்கே வந்திருக்கீங்க. என்ன நினச்சி இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? யார் சொல்லி பண்ணுறீங்க? உங்கள் பொண்ணு சொல்லியா? இப்போ நான் சொல்கிறேன், உங்கள் பொண்ணு இல்லாமல் கிரிஷை இங்கேருந்து அனுப்ப முடியாது. மீறி கூட்டிகிட்டு போகணுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நான் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன். ஏற்கனவே கிரிஷ் வந்து சிறுவர் சிறுத்தை பள்ளிக்கு போயிருக்கணும். ஆனால் நாங்கள் எவ்வளோ தூரம் போராடி கிரிஷை காப்பாற்றிருக்கோன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. அதோடு முடிச்சு